ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் டிட்டர்மினேஷன், உறுதியான தீர்மானம். கடவுள் நம் இருதயத்தில் விதைத்த கனவு, அவர் நம்மிடம் சொன்ன வார்த்தை, வாக்குத்தத்தம் எதிர்ப்பின்றி, கால தாமதமின்றி, எதற்கும் மக்கள் இன்றி நிறைவேறப் போறதில்லை. இந்த எதிர்ப்புகளை பார்த்து நம்ம முயற்சிகளை கைவிடுறது உண்டு. கைவிடுறதோட இருப்பதிலே திருப்தி அடைந்து போகிறதும் உண்டு. பல வேளைகளில் சோர்ந்து போகிறதும் உண்டு. ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னா, முதல் முறை நடக்காமல் போனாலும் 300 முறை நடக்காமல் போனாலும் நடக்கும் வரை நான் போராடுவேன். ஏன்னா கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அது பொய்யா போகிறதில்ல. கடைசி வரை, அதாவது கிடைக்கும் வரை போராடுவேன்னு தீர்மானம் எடுக்கணும். எப்படி? நான் வாழ்நாள் முழுவதும் நான் நம்ப வேண்டும் என்றாலும் நான் நம்புவதை நிறுத்தப் போவதில்லை என்ற தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதை. ஒரு தாத்தா பாட்டிக்கு புகையிலை போடும் பழக்கம் பல வருடங்களாக இருந்தது. அந்த பழக்கத்துக்கு பாட்டி அடிமையாக இருந்தாங்க, அப்படிதான் சொல்லணும். தாத்தா பலமுறை சொல்லியும் பாட்டி பலமுறை முயற்சி செய்தும் அந்த கெட்ட பழக்கத்திலேருந்து பாட்டியால் வெளியில் வர முடியல. தாத்தா சொல்லி சொல்லி பார்த்து இறந்தும் போய்விட்டார். தாத்தா இறந்தவுடன் பாட்டி தனிமையாக்கப்பட்டாள், கடவுளுடன் நெருங்கினாள். அந்த பாட்டி மனதில் கடவுள் ஒரு கனவை விதைத்தார். சரியான நபர் உனக்கு துணையாக வரப்போகிறார்னு கடவுள் சொன்ன மாதிரி அவ உணர்ந்தா. அதே மாதிரி அந்த பாட்டியை விட 12 வயது சிறியவர் பாட்டியை பார்த்தவுடன் விரும்பினார். பாட்டியை திருமணம் செய்ய விரும்பும் தன் விருப்பத்தையும் கூறினார். அதை கேட்ட பாட்டிக்கு சந்தோஷம். அவரை எந்த காரணத்தினாலும் இழந்துவிடக்கூடாதுன்னு நினைச்ச பாட்டி, தனக்கு இருக்கும் புகையிலை பழக்கத்தால் அந்த நபரை இழக்க நேரிடும்னு உணர்ந்த பாட்டி ஒரு நொடி பொழுதில் அந்த புகையிலை இனி தொடமாட்டேன்னு தீர்மானம் எடுத்தாங்க. அதற்கு பிறகு புகையிலை பக்கம் அந்த பாட்டி திரும்பவே இல்லை. முழுவதுமாக விடுதலையானாங்க. பல வருடங்களாக தொடர்ந்த கெட்ட பழக்கத்தை ஒரு நொடி பொழுதில் தூக்கி எறிந்தாள் அந்த பாட்டி. இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒன்றை பெற வேண்டும்ன்ற விருப்பம் நமக்கு இருந்தாலே போதும், பல வருட அடிமைத்தன பழக்கத்திலிருந்து விடுதலையாக முடியும் அப்படின்றது புரியுது. கடவுளை நம் துணையாக பெற எப்பேற்பட்ட அடிமைத்தன பழக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வர முடியும், ஒரு நொடி பொழுதில் அதை தூக்கி எறிய முடியும் அப்படின்றதும் புரியுது இல்லையா? இப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மத்தேயு 5:6 என்ன இருக்குன்னா, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு இருக்கு. நமக்கு பசி தாகமும் இல்லைன்னா நம்ம நிரப்பப்படவே மாட்டோம் அப்படின்றது புரியுது. யாக்கோப்பு 2:26 என்ன இருக்குன்னா, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படின்னு இருக்கு. நம்ம தீர்மானம் எடுக்கணும், செயல்படுத்தணும். விசுவாசம் மட்டும் பத்தாது அப்படின்றது புரியுது இல்லையா? இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட முதல் நாயகன் தாவீது. தாவீதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். 17 வயதில் சாமுவேல் தீர்க்கதரிசினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் ஆடு மேய்க்கும் இடத்திற்கு தான் சென்றான். பற்பல எதிர்ப்புகள், சவுலின் மூலமாக தனிமை, பதுங்கி ஒதுங்கி வாழும் சூழல், மலைகளிலும் குகைகளிலும் கவனிப்பாரற்ற சூழ்நிலை, தவறாக நடத்தப்பட்ட சூழல், தன் குடும்ப மக்களால், இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனாலும் தாவீதுக்கு விட்டுவிடும் ஆவி இல்லை. தாவீதும் அவன் சூழ்நிலையும் விட்டுவிட சொன்னாலும் விட்டுவிடாமல் தொடர்ந்து பிடிக்கும் ஆவியை பெற்றிருந்ததால் ஆடு மேய்க்கும் அவனை அரசனாக கர்த்தர் உயர்த்தினார். இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எதிர்ப்புகள் அவமானங்களை பார்த்து விட்டுவிட நம்ம சாதாரண ஜனங்க கிடையாது. நம்ம கடவுளின் பிள்ளைகள். தாவீதுக்கு இருந்த அதே ஆவி நமக்கும் இருக்குன்னு நம்ம உணர்ந்தாலே போதும், தாவீது மாதிரி நம் கனவை நிறைவேற்ற முடியும் அப்படின்றதும் புரியுது இல்லையா? நம்ம பார்க்க போகிற 2வது நபர் பர்த்திமேயு என்கிற குருடனின் சம்பவம். அது மார்க் 10:46 52 வரைக்கும் இருக்கு. வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவின் பின் சென்றான் அப்படின்னு இருக்கு. இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எத்தனையோ பேர் எதிர்த்தாலும் கூட்டத்தில் நம்ம தனித்து நிற்கணும், இந்த குருட மாதிரி அப்படின்றது புரியுது. நம்ம விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்கலைன்னா வாழ்நாள் முழுவதும் அது நம்மை பாதிக்கிறது போல, அவரை தேட வேண்டிய நேரத்தில், அவரை கூப்பிட வேண்டிய நேரத்தில் நம்ம கூப்பிடணும் அப்படின்றது புரியுது. நம்ம கூப்பிட வேண்டிய நேரத்தில் கூப்பிடலைன்னா இயற்கை விதிகளை மீற முடியாது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆரோக்கியமான வாழ்வை காண முடியாது அப்படின்றதும் புரியுது இல்லையா? இது எல்லாத்துலேருந்தும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் எதிர்ப்பை மிஞ்சும் அளவிற்கு, அவமானத்தை புறக்கணித்து தள்ளும் அளவிற்கு நம்ம சரியான உறுதியான தீர்மானம் எடுக்கணும்.
அது மட்டும் இல்லை, எந்த வலி பெரிதுன்னு நமக்குள் நம்ம தீர்மானம் எடுத்தே ஆகணும். அப்படின்னா ஒழுக்கத்தை எடுத்துட்டு சரீர ஆசைகளை விட்டுவிடணும். ஒழுக்கமாக வாழும் வலியை விட வருத்தத்தில் வாழும் வலி ரொம்ப பெருசு. பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொள்ளும் வலியை விட பேசி உறவுகளை பிரிவதின் வலி ரொம்ப பெருசு. குப்பைகளை கைவிடுவதின் வலியை விட நல்லவைகளை கைவிடுவதின் வலி ரொம்ப பெருசு. ஆரோக்கியம் இல்லாததை இழக்கும் வலியை விட ஆரோக்கியமானவர்களை இழப்பதின் வலி ரொம்ப பெருசு. நம் காலை வாழும் மனிதர்களின் பிரிவதின் வலியை விட நம் கனவுகளை தொலைக்கும் வலி ரொம்ப பெருசு. வாழ்க்கையில் மோசமான காரியம் ஒன்று உண்டுன்னா நம்ம வாழ்க்கையின் கடைசி விளிம்பில் வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்பது தான். இன்றே சரியான தீர்மானம் எடுக்கணும். இப்போதே அதை தொடங்கணும். இப்போது இருப்பதோடு நின்று போவதில்லை. இனி திருப்தியற்ற செயலற்ற நிலையில் வாழப்போவதும் இல்லை. கடவுள் என் இருதயத்தில் வைத்ததை நோக்கி நான் நகர்ந்து செல்ல போறேன்னு முதல் படி எடுத்து வைக்கணும். நம்மை தடுத்து நிற்கும் தடைகளை உடைத்து நமக்கான வழியில் புதிய நிலையை நாம் செல்வோமா? நம்ம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா?